நான் இந்த மாதிரி இருக்கும்போது நான் நினைக்கல நான் ஹீரோயின் ஆவேன். எங்க அம்மா அப்பா நினைக்கல நான் ஹீரோயின் ஆவேன். யாருமே நினைக்கல. இந்த உடம்பு இந்த எலிக்குட்டி மாதிரி குழந்தையா இருக்கிற நான் இவ்வளவு ஒல்லிக்குச்சி மாதிரி. ஆனா நான் ஹீரோயின் ஆவேன்னு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து என்டிஆர் அங்கிள். எங்க அங்கிள் வந்து எங்க தாய்மாமா முறையில எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உறவு. டாக்டர் மோகன் பாபு அவர்கள் ஆக்டர். அவர் ரஜினி சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எங்க மாமா. அவர் வந்து மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ எங்க மாமா எனக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருந்தா என்ன ஷூட்டிங் கூட்டிட்டு போவாங்க. எங்க அம்மா வந்து நாங்க விட்டுட்டு போவாங்க. ஸோ நான் மாமா கூட பக்கத்துல உட்காந்துருக்கும் போது இதே சைஸ்ல தான் இருந்தேன். அப்போ என்டிஆர் அங்கிள் வந்து என்ன கூப்பிட்டு உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு கேட்டார். மயூரி அப்படின்னு சொன்னேன். நாட்டிய மயூரியா சொன்னாரு. இல்ல வெறும் மயூரி அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா டான்ஸ் கத்துக்க, இல்லன்னா நாளைக்கு ஹீரோயின் ஆயிட்டா நீ கஷ்டப்படுவேன்னு சொன்னாரு. நான் ஹீரோயின் எல்லாம் ஆக மாட்டேங்க, நான் ஆக்டர் ஆக மாட்டேன், நான் இன்ஜினியர் ஆவேன்னா எங்க மாமா என்ன முறைக்கிறாரு. பெரியவர்கிட்ட அப்படியா பேசுறது? இல்லைங்க நான் போய் பேசல, எனக்கு சினிமா பிடிக்காது. அவர் சிரிச்சுக்கிட்ட நீ ஹீரோயின் ஆவ, நீ டான்ஸ் ஆட கஷ்டப்படுவ, அன்னைக்கு என்ன நினைச்சுப்பேன்னாரு. ஆனா சத்தியமா டான்ஸ் ஆடுற போது ஒவ்வொரு முறையும் அவரை நினைக்காத நாளே இல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவ்வளவு பெரிய மனுஷன் சொன்னாருன்றதுக்காக நான் டான்ஸ் கத்துக்காம ஃபர்ஸ்ட் மூவில உங்களுடைய சம்பளம் அப்படின்றது மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். நான் வேண்டாம்னு சொல்லுவேன். சோ அது எப்படி அமைஞ்சது மேடம்? அது டிமாண்ட் இருந்தது. என்ன லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படிங்கும் போது இல்ல டிமாண்ட் இருந்தது. அது டிமாண்டுக்காக கொடுத்தாங்களா இல்லன்னா அவங்க எனக்காக கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. மத்தவங்க எல்லாம் கம்மியா வாங்கினாங்களான்றது கூட எனக்கு தெரியாது. சம்பளம் பேசினது நான் கிடையாது, எங்க அம்மா தான் பேசினாங்க. சோ பெர்மிட் நடராஜன் சார் தாராளமா நல்ல மனசோட எனக்கு அதிக சம்பளம் கொடுத்தாருன்றது எனக்கு இன்னைக்குதான் புரியுது. முதல் படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா என்ன நடந்தது? ஆமா, சங்கமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரான படமா தான் இருந்தது. சங்கமம் வந்து அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல 1998ல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய ப்ரொடியூசர்ஸ் 5 பேர். கேடி குனியமோன் சார், லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ், ரோஜா கம்பைன்ஸ், பெர்மிட் நடராஜன் அண்ட் இன்னொருத்தவங்க இருந்தாங்க, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. 5 பேர் ரொம்ப பெரியவங்க. அந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா விஜய் வாகினி ஸ்டுடியோஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு மார்கழி திங்கள் அல்லவா சாங் தான் பூஜை போட்டோம். அன்னைக்கு எல்லாருமே அட்வான்ஸோட நிக்கிறாங்க. பட் நான் சங்கமம் வந்து அக்ரிமெண்ட்ல இருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வேற எந்த படமும் நடிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 23 படம் வாய்ப்பு என்னமோ போச்சு. ஓகே, அதுல இப்போ நினைச்சு மிஸ் பண்றது அப்படின்றது ஏதாவது உண்டா? நான் சினிமால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருந்தா நான் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு அரசியல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். சினிமா இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு சினிமால எப்பவுமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாம் இருந்தது கிடையாது. சினிமால வந்து நான் இன்னும் நல்லா நடிக்கணும், நான் இன்னும் நல்லா ஆடணும் நினைச்சுக்கிட்டெல்லாம் நான் முயற்சி எடுத்தது கிடையாது. ஆனா அரசியல்ல இன்னும் நல்லா பேசணும், இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருக்கேன். 17 வயசுல சினிமாவுக்கு வந்துட்டேன். சென்னையில எங்க பெரியம்மா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆக்டர் அர்ஜுன் சார் வந்து என்ன பார்த்தாங்க. இந்த ரிதம் என்ற படத்துக்காக போட்டோ ஷூட் எடுத்தாங்க. டைரக்டர் வசந்த் சார் தான் போட்டோ ஷூட் எடுத்தாரு. அதே ப்ரொடியூசர் பெர்மிட் நடராஜன் சார் வந்து சங்கமம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து புது முகத்துக்காக தேடிட்டு இருந்தாரு. ஸோ ரிதத்துல வந்து எனக்கு சின்ன போர்ஷன் தான், அது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்தது. மீனா மேடம் தான் ஹீரோயினா இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று வரும், பிளாஷ்பேக் போர்ஷன், அர்ஜுன் சாருக்கு ஜோடியா. அந்த போர்ஷனுக்கு தான் என்ன பேசியிருந்தாங்க. எதுக்கு சின்ன ரோலுக்கு இவங்களை வந்து யூஸ் பண்றீங்க, இவ்வளவு பெரிய படம் பண்றோம், நானும் புதுமுகத்துக்காக வெயிட் பண்றேன், எனக்கு கொடுங்கன்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் கேட்டாரு. ஒரே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அப்புறம் 2 பேரும் பேசி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு சங்கமம் வந்து நடிச்சேன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து வசந்த் சார் தானே போட்டோ எடுத்தாரு, சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வசந்த் சார் படம் நடிக்கிறேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வசந்த் சாரே விட்டு கொடுத்துட்டாரு சுரேஷ் கிருஷ்ணா சாருக்காக. இல்ல அந்த கண் சிமிட்டுற டேக் ஓகே ஆகுறதுக்கு ஒரு 40 டேக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கலாட்டா.comக்கு அவ்வளவு நேரம் இருக்காது. அவ்வளவு தடவை கண் சிமிட்ட வேண்டியதா இருந்தது. ஆமா, நான் ஒன்னும் கஷ்டப்படல அந்த படத்துல நடிக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு. நடன இயக்குனரா இருந்த ரகுராம் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இல்ல ஆனா நீங்க சொல்றீங்க எனக்கு அதுல நடனம் ஆட தெரியல அப்படின்னு. ஆனா அவ்வளவு அழகா இருந்தது அந்த நடனம். உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா? எனக்கு பரதநாட்டியம் தெரியாதா, ஆனா நல்லா ஆடுறாங்க அப்படின்னு. நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த டான்ஸ் எப்படி இருந்தது? நீங்க கிளாப்ஸ்ல காமிங்க, நிஜமா நல்லா இருந்ததா இல்லையா? இது சரியா இருக்கும் இல்லையா? எனக்கு பரதநாட்டியம் தெரியல.